உங்கள எத்தனை பேருக்கு சின்ன வயசுல இந்த ட்ரீ ஹவுஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு? எனக்கு அப்படி ஆசை இருந்துச்சு, நான் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா இங்க நம்மளுடைய மேத்யூ பீம் அப்படிங்கிற யூடியூபர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய லக்ஸரியான ஒரு ட்ரீ ஹவுஸ் பண்ண முடிவு பண்றாரு. அதுக்காக அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க ஆல்ரெடி சின்னதா ஒரு ஹவுஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து நீ வெளியே போயிட்டு அவன் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்க தங்கச்சி அவங்களும் போய் பாடத்துக்கு சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் இங்க அவர் சர்ப்ரைஸா அந்த பழைய ட்ரீ ஹவுஸ் உடைச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல அந்த மரத்து மேல ஏறிட்டு எல்லா வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான அந்த பேஸ் போடுறாங்க. அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் நல்லா ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா லைட்டா சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு, ஆங்கிள் தப்பா இருக்கு. அவர் திரும்பி எல்லாத்தையும் நல்லா மேல தூக்கி அடிச்சு ஸ்ட்ரைட் ஆக்கிடுறாங்க. மொத்தமா லைட்டா சாஞ்சிருந்தாலுமே கண்டிப்பா வீடியோ கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வீட்லோட சைடு ஃப்ரேம்ஸ்ங்க, சைடு மேல வந்து ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அந்த ஃப்ரேம்ல கட்ட முடிச்சிடறாங்க. இப்போ அடுத்து நிறைய கண்ணாடி கொண்டு வராங்க. இந்த கண்ணாடி அந்த வீட்டோட ஜன்னலா மாற போகுது. அந்த ஜன்னலையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. அதிகமான ஸ்னோஃபால் இருக்கிறதுனால கண்டிப்பா ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அந்த ரூஃப் சைடுக்கான எல்லா மரக்கட்டையும் வச்சு மொத்தத்தையும் பக்கா ரெடி பண்றாங்க. அது ரொம்ப பெரிய வேலை, பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த வீட்டுக்கு முக்கியமான டோருங்க, கதவு வேணும் இல்லையா? அந்த கதவை வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த கதவு கிட்டத்தட்ட 14 அடிங்க. அதை கஷ்டப்பட்டு மேல கொண்டு வராங்க, சம வெயிட்டா இருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கான படிக்கட்டு வேணும், மேல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கறனால படிக்கட்டு லைட்டா ஸ்லைடு மாதிரி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஆங்கில வளைச்சு கட்டா கொண்டு வராங்க. அதை கொஞ்சம் பார்த்து பண்றாங்க. லைட்டா உடையுதுங்க, அது பக்கா ஸ்ட்ராங் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிருக்காங்க. சர்க்கிள் வந்து சைடுல வச்சிட்டாங்க, சூப்பரா சர்க்கிள் வரதுக்கு. அப்புறம் நல்லா க்ளோஸ் ஆகி ஒரு சர்க்கிள் இருக்கும் போது அதை கொண்டு வராங்க. அந்த சர்க்கிள் கீழே வந்து அந்த ஒரு சர்க்கிள்ல வந்து கீழ இருந்து நல்லா பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, செமையா இருக்கு பாக்க. இப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொரு மரத்துல ஏறி போய் சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு அங்க இருந்து இந்த ஒரு வீட்டுக்கு வந்து இந்த ரோப் பிரிட்ஜ் பண்ணிடுறாங்க. சோ ரோப்லயே வந்து இந்த பாலம் இருக்கும். அந்த பாலம் பார்க்கவே செமையா இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ புதுசா வந்து சைக்கிள் எலிவேட்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சைக்கிள் எலிவேட்டர் அவர் மாட்ட போறாரு. சைக்கிள் எலிவேட்டர் அப்படின்னா நீங்க மேல கீழ அப்படின்னு சைக்கிள் வச்சு போயிட்டு வரலாம். சோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ கடைசியா உள்ள எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பக்காவா இருக்கு. டிவி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட கூட்டி வந்து காட்டுறாங்க. அவரும் பார்த்துட்டு பயங்கரமா எக்ஸைட்மென்ட் ஆயிராரு. அதுக்கு எல்லாத்தையும் ஜாலியா யூஸ் பண்ணி பார்க்கறாரு, ஜாலியா என்ஜாய் பண்றாரு. கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரு $1000 கொடுத்துட்டு தான் போறாரு. இவ்வளவும் பண்ணிட்டு எதுக்கு $1000 கொடுத்தான்னு சத்தியமா புரியல. பட் எல்லாத்தையும் சூப்பரா பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. நிஜமே வேற லெவலான ஒரு வேலைப்பாடு தான். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிட்டு இத பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படிதான் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம தட்டிட்டு போயிருங்க.